அனைவருக்கும் வணக்கம். பணம் என்ற ஒற்றை வார்த்தை எத்தனை வலிமை உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். பணம் இல்லாதவர்கள் பணத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை தினமும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். பணம் அத்தகைய பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அத்தகைய பணத்தை ஈர்ப்பதும் சேர்ப்பதும் எளிமையான காரியம் இல்லை. அப்படிப்பட்ட பணத்தை நம்மால் சேர்க்கவே முடியாதா, நாம் பணக்காரர்களாக ஆக முடியாதா என்ற கேள்வி பலருக்கும் தோன்றும். பணம் சேர முதலில் நாம் உழைக்க வேண்டும். பின்பு நாம் உழைத்த பணத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். சரி, இப்படியெல்லாம் செய்தால் பணம் நம்மிடம் வந்து சேர்ந்து விடுகின்றதா என்றால் அதுவும் இல்லை. ஏனெனில் சம்பாதிக்கும் பணம் கையில் தங்குவதில்லை, சம்பாதிப்பதெல்லாம் செலவாகி விடுகின்றது. ஏன் பல நேரங்களில் சம்பாதிப்பதற்கான வழியே கிடைப்பதும் இல்லை என்பதுதான் காரணம். சரி, இத்தகைய பணப்பிரச்சனை தீர்ப்பதற்கு எளிமையான பரிகார முறை உள்ளது. வாங்க, அது என்ன பரிகாரம் என்பதை ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பணம் தொடர்பான பரிகாரங்களையும் அல்லது வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் என்றாலே அதற்குரிய சரியான நாள் வெள்ளிக்கிழமைதான். ஏனெனில் பணத்திற்கு அதிபதி தெய்வங்களாக விளங்குபவர்கள் மகாலட்சுமி தாயார், சுக்கிரர் இருவருக்கும் உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகின்றது. இந்த பரிகாரம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் பூஜை வழிபாடுகளை முதலில் செய்து விடுங்கள். அதன் பிறகு சிகப்பு நிற துணியை எடுத்து அதில் சிறிதளவு கல்லுப்பை வையுங்கள். இந்த கல்லுப்பு ஆனது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. கல்லுப்பிற்கு மேல் 5 ரூபாய் நாணயத்தை வையுங்கள். இந்த 5 ரூபாய் ஆனது குபேரனின் அருளை நமக்கு பெற்று தருவது. இவற்றை ஒன்றாக வைத்து ஒரு மூட்டையாக கட்டி விடுங்கள். இந்த மூட்டையை மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து உங்களின் பணத்தேவை அனைத்தும் தீர வேண்டும் என்றும் பணப்பற்றாக்குறை இல்லாதவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த மூட்டையை உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் வடகிழக்கு மூலையில் வைத்து விடுங்கள். வடகிழக்கு மூலை என்பது குபேர அம்சம் பொருந்தியது. இத்தனை அம்சங்கள் பொருந்திய அனைத்தும் ஒரே இடத்தில் ஒன்றாக சேரும் போது பண ஈர்ப்பு தன்மை என்பது நமக்கும் நம் இல்லத்திற்கும் அதிகரிக்கும். இந்த மூட்டையை நீங்கள் அடிக்கடி மாற்ற தேவையில்லை. மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினால் போதும். அப்படி மாற்றும் போது உப்பை மட்டும் கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். அதே சிகப்பு நிற துணியில் உப்பையும் நாணயத்தையும் மறுபடியும் இதுபோல் கட்டி வைத்து விடுங்கள். இந்த பரிகாரம் ஆனது பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீர்க்கும். பண வரவையும் அதிக அளவில் ஈர்த்து தரும் என்ற தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன். மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.